நம்ம துபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மந்த் ஆயிருச்சு. நம்மளுடைய விசாவும் எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ, அதனால தான் நான் வந்து இந்த விசா ரெனியூவல் பண்றதுக்காக துபாய் ஏர்போர்ட்ல இருந்து சவுதிக்கு டிக்கெட் போட்டு கிளம்பிட்டேன். காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 9:30க்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு. ஃப்ளை துபாயில தான் நான் வந்து டிக்கெட் போட்டிருந்தேன். ஃப்ளைட்டும் ஏறியாச்சு. கொஞ்ச நேரத்தில ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் பண்ணாங்க. டிஸ்ப்ளேல குடுத்துருந்தாங்க. அதாவது தமிழ் படம் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் தமிழ் படம் எதுவுமே இல்லங்க. அதில இருக்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு, அதில இருக்க ஊர்லாம் பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே ப்ளே பண்ணேன். வெளிய பார்ப்போமேன்ட்டு பார்த்தோம்னா, இந்த பாம் ஜுமேரா பாருங்க எவ்வளோ அழகா தெரியுதுன்னு. அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்கா இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். ஏன்னா நான் மார்னிங் போன டைம் வந்து நல்ல ஒரு கிளைமேட் இருந்ததுனால நல்லாவும் இருந்துச்சு. ஃபுட்டு குடுத்தாங்க. அந்த ஃபுட்டையும் சாப்பிட்டேன். ஓகே, ஒரு நல்ல டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போக போக சவுதி பார்டர்ல பாலைவனத்த பாருங்க. அப்படியே பாலைவனமா ஃபுல்லா இருக்கு. அதையும் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன். ஸோ, அதுக்கப்புறம் சேஃபா லேண்ட் பண்ணிட்டாங்க நம்ம சவுதி பார்டர்ல. ஸோ, அப்புறமா சவுதியிலேருந்து மறுபடியும் துபாய்க்கே வந்தாச்சுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து விசா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இமிக்ரேஷன் போயிட்டு விசாலாம் காட்டிட்டு, அப்புறமா அங்கேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகி மறுபடியும் துபாய்க்கு என்ட்ரி குடுத்தாச்சு. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.